சூப்பர் ஸ்டாரோடைய கபாலி திரைப்படத்தோட படப்பிடிப்புலாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட அடுத்த திரைப்படம் 2.0 இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி டெல்லியில உள்ள மைதானத்துல கிட்டத்தட்ட 45 நாட்கள் எடுத்திருக்காங்க. இந்த படப்பிடிப்புல எமி ஜாக்சன், அக்ஷய்குமார், சூப்பர் ஸ்டார்லாம் கலந்துகிட்டாங்க. ஒரு வழியா இந்த படத்துடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிட்டு அப்பாடா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவருடைய வீட்டுல ஓய்வெடுத்துட்டு இருந்த நேரத்துல அரசியல் சார்ந்த ஒரு பிரமுகர் வந்து நம்ம தலைவரை மீட் பண்ணிருக்காரு. பொதுவா எலெக்ஷன் டைம்ல அரசியல் சார்ந்த யாராச்சும் பெரிய செலிபிரிட்டிஸ பார்த்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும். சரி, இப்போ சூப்பர் ஸ்டாரை எந்த அரசியல் பிரமுகர் வந்து மீட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தானே உங்களோட டவுட். இலங்கை நாட்டை சேர்ந்த நடிகரும் எம்பியுமான ராம் நாயக் தான் வந்து மீட் பண்ணிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டாரை. எலெக்ஷன் டைம்ல ஒரு அரசியல்வாதி வந்து தலைவரை பாக்குறதா என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது சாதாரண ஒரு மீட்டிங் தான். நம்ம ராம் நாயக் ஒரு நடிகராகவும் இல்லாம அரசியல்வாதியாவும் இல்லாம நட்பு ரீதியா வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு போயிருக்காராம். ஹலோ அஜித், மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.